ஆயிரமாவது படம் வந்து ஏற்கனவே பாலா அனௌன்ஸ் பண்ண தாரதப்பட்ட படம் தான். 1000 படம் பண்ணிட்டேங்கிறதுக்காக அமித்ஜி வந்து அவருடைய பட ஆடியோ ரிலீஸை அவர் விழா எடுத்து அவர் வந்து பாம்பேயில் நடத்தினார். அவரே எல்லாருக்கும் வாய்ஸ் மெயிலில் இன்விடேஷன் அனுப்பிச்சு பாம்பே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்திருந்தது. நேற்று கமல் ரஜினிலாம் வந்திருந்தாங்க சர்ப்ரைஸாக. என்கிட்ட சொல்லவே இல்லை வர்றாங்கன்னு. நானும் அவங்கள கூப்பிடல, அமித் சாரே கூப்பிட்டுருந்தேன். அமித்ஜியை கூப்பிட்டு எல்லோரும் வந்தாங்க. சிறப்பாக விழா நடந்தது. அதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, டிவியில் வரும். வேறு எதுவும் கேட்க வேண்டியது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அதிகாலையில் வந்து இசையமைக்க ஆரம்பித்து இரவா புகழ்பெற்ற பாடல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலே தான் அவங்க ஒர்க்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் மார்னிங்கில் இசையமைச்சிங்களா இல்லை நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் எப்பவும் நான் தான், அதில் வந்து மாற்றம் இல்லை. சார் நீங்கள் நிறைய வந்துட்டு ஆன்மீக சினிமா துறையில் பல விஷயங்கள் சாதிச்சிருந்தாலும் ஆன்மீக துறையில் அவ்வப்போ சில இது ஆல்மோஸ்ட் வெளியிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் வந்து இன்னும் ஆன்மீக பணியில் வந்து நிறைய எதிர்பார்க்குறோம். இப்போ ஏதாவது நீங்கள் பண்ணுறது ஏதாவது இருக்குங்களா சார்? பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம். ட்ராவல் நான் பண்ணலையா? எங்கிட்ட வந்தவங்க தான் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. எங்கிட்ட வர்றதுக்கு ட்ராவல் பண்ணி வரணும். நான் அங்கேயே தான் இருக்கேன், ஒரே இடத்துல தான் இருக்கேன். நான் ட்ராவல் பண்ணவே. படம் வரட்டும், படம் என் கையில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சொல்கிறப்ப நான் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். பிரச்சனை இல்லைன்னா நீ கேள்வியே கேட்க முடியாதுங்க. நீ வரையா டைரக்ட் பண்ண வரையா? வா 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 நீ வா. நன்றி.